சாயுயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவை எனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூம்பு வடிவ கூடாரம். இதோட சாயுயரம் கொடுத்துருக்காங்க 19 மீட்டர். உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆரம் நமக்கு தெரியாது. இந்த கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 பேர் தங்கியிருக்காங்க. 4 பேர் தங்குற அளவுக்கு அந்த கூடாரம் இருக்குது. ஒருவருக்கு ஒரு ஆளுக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவைப்படுது. ஒரு நபருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவைப்படுது. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. இப்போ 4 பேருக்குன்னா 4 × 22 88 சதுர மீட்டர் பரப்பளவு தேவைப்படுது. இப்போ கூடாரத்துக்குள்ளே 4 பேர் தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும்போது அவங்க எதில் இருப்பாங்க? கூம்போட அடிப்பகுதியை பார்த்தோம் அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். அந்த கூடாரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே அந்த டென்ட்டில் உள்ளே பார்த்தோன்னா கீழ்ப்பகுதி எப்படி இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ அந்த 4 பேருக்கு உண்டான பரப்பளவு எதை குறிக்குது அப்படின்னா வட்டத்தோட பரப்பளவை தான் குறிக்குது. அப்போது அந்த வட்டத்தின் பரப்பு தான் 88 சதுர மீட்டர். வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும், πr². இப்போ πr² என்னன்னு போட்டுக்கலாம்? 88ன்னு போட்டுக்கலாம். இதில் இருந்து r² மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். பையோட மதிப்பு 22/7. ஸோ r² 88. இங்கே உள்ள 22/7 அங்கே போகும்போது 7/22 மாறிடும். இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 22 4 22 88. ஸோ 4 × 7 28. அப்போது r² மதிப்பு 28 மீட்டர் r². இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். r² கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சாயுயரம் நமக்கு தெரியும். இப்போ இதிலிருந்து உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி சாயுயரத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். L² h² + r². இதிலிருந்து என்ன எழுதிக்கலாம்? h² L² - r². L² Lங்கிறது சாயுயரம். ஸோ 19² - r² இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 28. 19² 361 - 28. 361ல் 28 போச்சுன்னா 333. இப்போ h² 333. therefore h √333. இப்போ 333க்கு வர்க்கமூலம் கண்டுபிடி. ஸோ இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 18.2 மீட்டர். ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும்? இப்போ ஒரு பெரிய பேப்பர் இருக்குது, கலர் பேப்பர் மாதிரி ஒரு பெரிய பேப்பர் இருக்குது. அதோட பரப்பளவு என்னென்னா 5720 சதுர சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த பெரிய பேப்பர்லேருந்து ஒரு பாப்பா என்ன பண்ணுது அப்படின்னா சின்ன சின்ன கூம்பு வடிவ தொப்பிகள் தயாரிக்குது. இப்போ பிறந்தநாளுக்கு கேக் வெட்டும்போது அந்த கேக் ஷாப்பில் நம்ம வாங்க முடியும். தொப்பி மாதிரி போட்டு கீழே ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும், கழுத்தில் மாட்டிப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தொப்பிகள் அந்த பெரிய பேப்பர்லேருந்து இந்த பாப்பா கட் பண்ணி செய்யுது. அப்போது
அந்த தொப்பிகளோட அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. தொப்பிகளோட அளவுகள் என்ன? 5 சென்டிமீட்டர் ஆரம், 12 சென்டிமீட்டர் உயரம். அதாவது அந்த தொப்பி வந்து எந்த வடிவத்தில் இருக்குது? கூம்பு வடிவத்தில் இருக்கும் அந்த தொப்பி. 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் இருக்குது அந்த கூம்புக்கு. அந்த சைஸில் எத்தனை கூம்பு வடிவ தொப்பிகள் தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த தொப்பியை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிறந்தநாளுக்குள்ள அந்த கூம்பு வடிவ தொப்பியை பார்த்தீங்கன்னா, அந்த கீழ்ப்பகுதி ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அது வந்து ஓப்பனாக இருக்கும், எம்டியாக இருக்கும். சரியா? இந்த மேலே தான் அந்த தொப்பி பேப்பர் இருக்கும், அடிப்பாகத்தில் வந்து பேப்பர் இருக்காது, ஓப்பனாக இருக்கும். அதை வந்து நம்ம தலையில் வச்சுருப்போம். அப்போது இங்கே வந்து நம்ம கூம்போட பரப்பளவுன்னு சொல்லும்போது 2 பரப்பளவு இருக்குது. ஒன்று வலைபரப்பு, இன்னொன்று மொத்த பரப்பு. இப்போ எந்த பரப்பளவு யூஸ் பண்ணுறது? அடிப்பகுதி காலியாக இருக்கிறதுனால அந்த சுற்றி உள்ள பகுதியோட பரப்பளவு மட்டும்தான். இப்போ சுற்றி உள்ள பகுதியோட பரப்பளவுனா என்ன பரப்பு? வலைபரப்பு. அப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, கூம்போட வலைபரப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு கூம்போட வலைபரப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு தொப்பியோட பரப்பு. சரியா? கூம்போட வலைபரப்புங்கிறது ஒரு தொப்பியோட பரப்பளவு. இப்போ இதுதான் அந்த தொப்பி, கூம்பு வடிவத்தில் இருக்குது. இதோட ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர். இப்போ இந்த தொப்பியோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு கூம்பினுடைய வலைபரப்பு. ஏன் வலைபரப்பு கண்டுபிடிக்கிறோம், மொத்த பரப்பு கண்டுபிடிக்கல? அடிப்பகுதி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி இருக்கும்? எம்டியாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வலைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். கூம்பினுடைய வலைபரப்பு தான் அந்த ஒரு தொப்பியினுடைய பரப்பு. கூம்பினுடைய வலைபரப்பு ஃபார்முலா என்ன? πr/l. எல்லுங்கிறது சாயுயரம். சாயுயரம் நமக்கு கொடுக்கல, அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சாயுயரம் கண்டுபிடிக்கணும். இப்போ r = 5 சென்டிமீட்டர். ஆறுங்கிறது ஆரம், 12 சென்டிமீட்டருங்கிறது உயரம். h = 12 சென்டிமீட்டர். இதிலேருந்து சாயுயரம் கண்டுபிடிக்க போகிறோம். சாயுயரம் L = √h² + r². √12² + 5². 144 + 25 கூட்டினோம்னா 169. 169க்கு வர்க்கமூலம் 13. இப்போ L = 13 சென்டிமீட்டர். இப்போ அடுத்து தொப்பியினுடைய பரப்பளவு என்ன கண்டுபிடிக்க போகிறோம். தொப்பியின் பரப்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கூம்பின் வலைபரப்பு. கூம்பின் வலைபரப்பு ஃபார்முலா πr/l. பையோட வேல்யூ 22/7, ஆரம் 5, சாயுயரம் 13. இப்போ இதை அடி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அடி கொடுக்க முடியாது. அப்போ டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம்? மேலே உள்ள எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். ஸோ தொப்பியின் பரப்பு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து அடி கொடுக்க முடியாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தொப்பியோட பரப்பளவு இது. இதே மாதிரி எவ்வளோ தொப்பி வந்து நம்ம தயாரிக்க முடியும்? ஏன்னா நம்மக்கிட்ட அந்த பேப்பரோட பரப்பளவு மொத்தம் எவ்வளோ இருக்குது? 5720 இருக்குது. அதுலேருந்து எத்தனை தொப்பி தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யலாம்? நம்மக்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கணும், 5 ரூபா சாக்லேட் வாங்கணும். 20 ரூபாய்க்கு 5 ரூபா சாக்லேட் வாங்கணும். எத்தனை சாக்லேட் வாங்கலாம்? 4 சாக்லேட் வாங்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிச்சோம்? 20 5ஆல் வகுத்து பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான். அந்த மொத்த பரப்பளவை வந்து இந்த தொப்பியோட பரப்பளவால் என்ன செய்ய போகிறோம்? வகுக்க போகிறோம். வகுத்தோம் அப்படின்னா தொப்பியினுடைய எண்ணிக்கை கிடச்சிரும். ஸோ தொப்பியோட எண்ணிக்கை = மொத்த பரப்பளவு, அந்த காகிதத்தாளோட மொத்த பரப்பளவு. சரியா?
காகிதத்தின் பரப்பு பை தொப்பியின் பரப்பு, ஒரு தொப்பியின் பரப்பு ஈக்குவல் டு காகிதத்தின் பரப்பு நமக்கு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 5720 டிவைடட் பை இங்கே தொப்பியோட பரப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1430 பை 7. இப்போ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை வகுக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? அதோட தலைகீழியால் பெருக்கணும். இப்போ 5720 இன்ட்டு இதோட தலைகீழி 7 பை 1430. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். 0 0 கேன்சல். இப்போ இதை கேன்சல் பண்ணணும். 13வது வாய்ப்பாடில் அடிச்சுக்கலாம். ஒரு 13 13 மீதி 1, ஒரு 13 13. அடுத்தது 4 13 52 மீதி 5, 4 13 52. அடுத்து 11வது வாய்ப்பாடு. ஒரு 11 11 4 11 44. ஸோ 4 × 7 இருக்குது 28. இப்போது நம்மளால் எவ்வளோ தொப்பிகள் தயாரிக்க முடியும்? 28 தொப்பிகள் தயாரிக்க முடியும். அடுத்து பயிற்சி 7.1 7வது கணக்கு. சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வளைபரப்புகளின் விகிதம் காண்க. இப்போ இதில் 2 கூம்புகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிறிய கூம்பு, இன்னொன்று பெரிய கூம்பு. இது சிறிய கூம்பு, அடுத்தது பெரிய கூம்பு. இது 2ஆக பிரிச்சுக்கலாம். சிறிய கூம்போட ஆரத்தை R1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை R2ன்னு வச்சுக்கலாம். பொதுவாக ஆரம் அப்படின்னாலே நம்ம ஆர்னு வைப்போம். இங்கே 2 கூம்பு இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக 1 2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி உயரத்தை ஹெச்ன்னு எடுப்போம். இங்கே 2 கூம்பு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கூம்புக்கு H1ன்னு எடுத்துப்போம், 2வது கூம்புக்கு H2ன்னு எடுத்துப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கூம்புகளின் ஆரங்கள் 1:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1:3 ஆரங்களோட விகிதம், அதாவது R1:R2 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1:3. அப்போ ஃபஸ்ட்டு ஆரம் 1 மடங்கு இருக்குன்னா ரெண்டாவது ஆரம் அதை போல் 3 மடங்கு இருக்குது. இப்போ இது R1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R2 எவ்வளோ இருக்கும்? 3 R1 இருக்கும், 3 பங்கு. சரியா? இது R1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதே மாதிரி 3 பங்குனா 3ஆல் பெருக்கிக்கணும், 3 R1. இப்போ R1-ஐ R1ன்னே வச்சுக்கலாம். R2 எப்படி வச்சுக்கலாம்? 3 R1ன்னு வச்சுக்கலாம். இதை போல் 3 பங்கு இருக்குது. அடுத்தது உயரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு. இப்போ சிறிய கூம்புங்கிறது இதுதான். சிறிய கூம்போட ஆரம் R1ன்னு எடுத்திருக்கோம். இதோட 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 மடங்குனா 3ஆல் பெருக்கிக்கணும். இப்போது H1 = 3 R1. சம உயரங்களை உடைய அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 2 உயரமுமே சமம் தான். அப்போ H2வும் என்னதான்? 3 R1 தான். சிறிய கூம்பின் ஆரத்தை போல் 3 மடங்கு, அதனால் ஆரத்து கூட 3 பெருக்கியிருக்கோம். எனில் வளைபரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்போட வளைபரப்புகளின் விகிதங்கள். வளைபரப்பு அப்படின்னாலே ஃபார்முலா என்ன? πr/l. சாயுயரம் வேணும். இப்போ நம்ம இந்த இதிலிருந்து சாயுயரம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சிறிய கூம்போட சாயுயரத்தை L1ன்னு வச்சுப்போம், பெரிய கூம்போட சாயுயரத்தை L2ன்னு வச்சுப்போம். சாயுயரம் ஃபார்முலா
ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், இங்கே 1 கொடுத்துருக்கிறதுனால h1 ஸ்கொயர் ப்ளஸ் r1 ஸ்கொயர். அது மாதிரி இங்கே ரூட் ஆஃப் h2 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர். தெரிஞ்சதெல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். h1க்கு பதிலாக 3r1, அதுக்கு ஸ்கொயர். இப்போ ஹோல் ஸ்கொயர் தான் போடணுங்க. மறந்தாப்பில் நம்ம என்ன பண்ணிடுவோன்னா r1க்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுருவோம். அப்புறம் அது எல்லாமே நமக்கு தப்பாக போயிடும். கொஞ்சம் கவனமாக போடணும். h1க்கு பதிலாக 3r1. இப்போ h1 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ஸ்கொயர். 3r1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் r1 அதே தான் r1 ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 3r1 ஸ்கொயர், 3r1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 3க்கு ஸ்கொயர் உண்டு, r1க்கு ஸ்கொயர் உண்டு. 3 ஸ்கொயர் 9, r1 ஸ்கொயர் ப்ளஸ் r1 ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் இங்கே 9 r1 ஸ்கொயர் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 9 1 10 r1 ஸ்கொயர். சரியா? இப்போ r1 வந்து ஸ்கொயரில் இருக்குது, வெளியில் வரும்போது ரூட்டுக்கு வெளியில் வரும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ 10 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ ரூட் 10 r1. r1 வந்து ரூட்டை விட்டு வெளியில் தான் இருக்கணும். சேர்த்தாப்புல இப்படி போடக்கூடாது, தப்பாயிடும். இப்போ ரூட் 10 r1 L1ஓட வேல்யூ. இதே மாதிரி L2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் h2க்கு ஸ்கொயர். அப்போ என்ன வரணும்? 3r1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் r2க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 3r1 தான். 3r1 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 3க்கு ஸ்கொயர் உண்டு, r1க்கு ஸ்கொயர் உண்டு. 9 r1 ஸ்கொயர், அதே தான் 9 r1 ஸ்கொயர். இங்கே ஒரு 9 r1 ஸ்கொயர், இங்கே ஒரு 9 r1 ஸ்கொயர். இப்போ என்ன ஆகுது? ரூட் ஆஃப் 18 r1 ஸ்கொயர். இப்போ 18க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். டானா வகுத்தல் போட்டு பார்த்துடலாம். டானா வகுத்தல் போட்டோன்னா பாருங்கள், 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுத்துடலாமா? இப்போ 3 ரூட்டுக்குள்ளே வந்து 2 மட்டும் இருக்கும். இப்போ 3 ரூட் 2 r1 ஸ்கொயர். இங்கே பண்ண மாதிரியே தான், ரூட்டுக்கு வெளியில் வரும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ r1 தனியாக இருக்கும். 3 ரூட் 2 r1. இப்போ இது L1, இது L2. L1 L2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வளைபரப்புகளின் விகிதம் கண்டுபிடிக்கணும். வளைபரப்புகளின் விகிதம் என்ன வடிவம்? கூம்பு தானே. கூம்போட வளைபரப்பு πRL. விகிதம் அப்படின்னாலே வகுத்தல் தான். ஃபஸ்ட்டு கூம்போட வளைபரப்பு பை ரெண்டாவது கூம்போட வளைபரப்பு. இப்போ πr1 L1 இது ஃபஸ்ட்டு கூம்போட வளைபரப்பு பை ரெண்டாவது கூம்புக்கு πr2 L2. பையும் கேன்சல் ஆயிரும். r1 நம்ம r1 தான் எடுத்திருக்கோம், அப்படியே வச்சுக்கலாம். L1 வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரூட் 10 r1 இன்ட்டு ரூட் 10 r1. இன்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி சும்மா சாதாரணமாக டாட் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பை இங்கே r2க்கு என்னென்ன எடுத்திருக்கோம்? 3 r1 எடுத்திருக்கோம். 3 r1 இன்ட்டு L2க்கு பதிலாக 3 ரூட் 2 r1. 3 ரூட் 2 r1. இப்போ பாருங்கள், இந்த r1 கேன்சல், இந்த r1 கேன்சல். இப்போ என்ன இருக்குது? ரூட் 10 பை 3 9 ரூட் 2. இப்போ இந்த ரூட் 10 எப்படி எழுதிக்கலாம்? 5 × 2 எழுதிக்கலாமா? இப்போ ரூட் 5 இன்ட்டு ரூட் 2 பை 9 ரூட் 2. ரூட் 2 கேன்சல். அப்போ ரூட் 5 பை 9. இப்போ கடைசியாக ரிசல்ட் எழுதும்போது விகிதமாக எழுதிடணும். தேர்ஃபோர் விகிதம், வளைபரப்புகளின் விகிதம் இஸ் ஈக்குவல் டு ரூட் 5 = 9. இதுதான் ஆன்சர்.